கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நம்ம அந்த ஒரு இவ்வளோ நாள் பார்த்த ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர் அந்த ஒரு காரியத்தை முழுசா இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாருக்கும் ஒரு 3 to 5 minutes நீங்கள் எடுத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னால் போதும். இந்தந்த என்னன்னா இப்போ இந்த புக்கை ஃபுல்லாக படித்து ஒரு ரிவிஷன் பண்ணுறது தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை என்ன பண்ணுங்க, இந்த பேராகிராஃபில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பேராகிராஃபில் இந்தந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கனாலே ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அப்புறம் அடுத்தது கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே நம்ம ஒரு 5 minutes மேக்ஸிமம் அதுக்குள்ளே வச்சா தான் நம்ம முடிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் சொன்னோம் இல்லைங்களா? அதனால் உங்களை ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஷெட்யூலு அவங்க ஆரம்பிக்கலாம். அந்த ஷெட்யூலை வேணால் டிஸ்பிளே பண்ணிவிடுங்க பிரதர். ஓகே பிரதர். எஸ். ஆரம்பிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரதர். கொஸ்டின் படிக்கணுமா சும்மா பேராகிராஃப்ல இருக்கிறது மட்டும் சொல்லட்டுமா? கொஸ்டின்லாம் படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பேராகிராஃபில் என்ன எழுதியிருக்குங்கிறத உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு 2-3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இது சொல்லியிருக்கு. இந்த விஷயம் நம்ம படிக்க அப்படியே ஒரு படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் 2 நிமிஷத்தில் சொன்னாலும் சரி 5 நிமிஷத்துக்குள்ள சொன்னாலும் சரி. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ராகாலமும் விடிய காலமும் எப்பொழுது உதயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து பாயிண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யுகங்களை பற்றிய இந்த தெய்வீக திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டம் வந்து படிப்படியா தான் இருக்குது. அது வந்துட்டு ஒரு வரிசை கிரகரமா தான் அவர் தேவன் வந்து கொடுத்துருக்காரு, அதுக்கு ஆர்டர் வைஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் பாக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அது வந்துட்டு எப்படின்னா தேவனுடைய வெளிப்படுத்தல் வந்து ஒன்று கொண்டு இசைவாகவும் ஒழுங்காகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த ராகாலன்றது வந்து இப்ப மனுக்குலத்துக்கு இப்ப இருக்கிற அந்த ராகாலம் தான் இருண்ட காலமா இருக்கிறதுனால அப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்ப உதயமாகுது அப்படின்னு பாயிண்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து நீதியின் சூரியனாகிய மெஸ்ஸியா ஏசு கிறிஸ்து எப்பெல்லாம் வந்திருந்தாரோ அப்பயே வந்துட்டு நம்மளுக்கு நீதியின் சூரியனாகிய நம்மளுக்கு வந்துட்டு அந்த விடிவு காலன்றது வந்துட்டு நம்மளுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப மனுக்குலத்துக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரசவ வேதனைப்பட்டிருக்கிற இந்த மனுக்குலம் வந்துட்டு இருள்ல எப்பயுமே அழுதுட்டும் சஞ்சரிச்சுட்டும் வேதனையும் வியாதியும் மரணமும் தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து சங்கீதம் வந்து நம்மளுக்கு வந்து 30:5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலையில் களிப்பு உண்டாகும் அப்படின்னா, அப்பனா அவங்களுக்கும் ஒரு காலம் வரப்போகுது, அவங்களுக்கு ஒரு விடியற் காலம் கிடைக்க போகுது. அப்ப வந்துட்டு அவங்க வந்து சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதத்தையும் பெற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கு. செகண்ட் பேராகிராஃப்ல என்னன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரிதான் இப்ப வந்து பொற்காலத்தை பத்தி பேசுறாங்க. பொற்காலம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ஆனா வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கறது எப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப வந்துட்டு அவங்களுக்கு கொழுமையான பதார்த்தமும் ஆசீர்வாதமும் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிக்காம அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவி இல்லாதனால அவங்க புரிஞ்சிக்கல. அதுதான் தேவன் வந்துட்டு அவர் சொல்றாரு, அன்பு வந்து நீளம் அகலம் உயரம் ஆழம் இவைகளை பற்றி வந்துட்டு நினைக்கும் பொழுது அந்த சிருஷ்டிகளோட பிரம்மாண்டமா பிரமிக்கத்தக்கதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நம்ம வந்து எசையா 55:8-9 வாசிக்கும் பொழுது, என் நினைவுகளோ உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நீங்க வந்துட்டு மேலோட்டமா தான் பாக்குறீங்க, நான் அப்படி இல்லை, நான் படைச்சவரு, எனக்கு வந்துட்டு வேற சிந்தனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எசையா மூலமாக வெளிப்படுத்துறத நாம பாக்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு 3வது பேராகிராஃப்ல வந்துட்டு அதுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப வந்துட்டு அந்த தெய்வீக திட்டம் வந்துட்டு நாம எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அது வந்து சாத்தியமாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 3வது பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனோட திட்டங்கள் வந்துட்டு இந்த கடந்த கால, நினைவு கால, எதிர்கால பத்திய திட்டங்கள வந்து தேவன் கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. அது வந்துட்டு எல்லாருக்குமே புரியிற மாரி தான் இருக்குது. ஆனா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவி இல்லாதனால இந்த அவங்க வந்து படிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு புரியறதில்ல. ஆனா அத வந்து நம்மளுக்கு தேவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்றதுனால, அந்த பரிசுத்த ஆவி நம்ம வந்துட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. நம்ம அத வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து அந்த நீதியின் சூரியன் வந்துட்டு ஆல்ரெடி பிரகாசிச்சிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த சத்திய வெளிச்சமானது கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப வந்துட்டு இப்ப உலக மக்களுக்கு இது மாரி கிடைக்குமா? அந்த போஜனம் கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1000 வருஷ அரசாட்சியில வந்து அதிகாலை சூரியனாகிய நீதியின் சூரியன் வந்து பிரகாசிக்க அவங்களுக்கும் வந்து அந்த போஜனம் அந்த வேலைக்காரர்களுக்கும் அந்த போஜனம் வந்து சத்திய வார்த்தைகள் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக 1000 வருஷ அரசாட்சியில கிடைக்க போகுது. அப்ப வந்து இருதயங்கள் எப்படி இருக்குன்னா, சுத்தமுள்ளது, கபடமற்ற எல்லாவற்றையுமே அவங்க வந்து உணர்ந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 கொஸ்டினுக்கு இதாங்க பிரதர் ஆன்சர். ஆஹ் இதை தொடர்ந்து வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியானது 4, 5, 6. இதுல கொஸ்டின் என்னன்னா, அனைத்து உண்மை மார்க்கத்தின் அஸ்திபாரம் என்ன? வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ட்ரூ ரிலீஜியன் அப்படின்னு. சோ இந்த ஒரு கேள்வியில பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான். இந்த ஒரு உண்மை மார்க்கத்தோட அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, வேதத்துல கொடுக்கப்பட்ட உபதேசத்திலேருந்து வர்ற நீதி மற்றும் நியாயங்களால இந்த ஒரு உண்மை மார்க்கமானது அஸ்திபாரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு அஸ்திபாரமானது எப்படி இருக்கு இப்ப அப்படின்னா, ஒரு சந்தேகத்துக்கு இடமா தான் இந்த உலகத்துல இருக்கு. காரணம் என்னன்னா, சந்தேகிக்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தோட புஸ்தகத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது, அந்த ஒரு அஸ்திபாரம் எப்படி வந்து பகிரங்கமா அவங்க வெளிப்படுத்த அந்த சகோதரர்கள் முயற்சித்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அவிசுவாசி கூட அந்த சத்திய வசனத்தை அவங்க படிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவங்க அந்த விசுவாசத்தோட கட்டும்போது அவங்களுக்கு எளிதில புரிந்துக்கிற வகையில இந்த ஒரு புஸ்தகமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4வது கொஸ்டின். 5வது, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அளிக்கப்படுகின்ற தெய்வீக அஸ்திபாரமானது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீதி மற்றும் நியாயங்களால வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய உபதேசங்கள். இந்த ஒரு அஸ்திபாரம் பகுத்தறிவு மற்றும் நியாயங்களுக்கு இசைவா இருக்கும்படி நாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. மேலும் சத்தியத்தை தேடுபவர்களாகிய நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப யார் ஒருத்தவங்க தேவனுடைய வார்த்தைகளின் மீது ஒரு அன்பு வச்சு அது ஆழமா படிக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து அருமையா வெளிப்படுது. அப்ப அந்த தெய்வீக திட்டத்தை உற்று நோக்கும் போது அது எப்படிதான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒண்ணுக்கொண்ணு இசைவாயும் ஒற்றுமையுமா தான் இருக்கு. அப்ப இந்த ஒன்றுக்கொன்று இசைவாயும் ஒற்றுமையாயும் இருக்கிற இந்த ஒரு சத்தியத்தை வந்து படிக்கிற ஒருத்தரும் எப்படி படிக்கணுமானா, ஒரு சுத்தமான மனசாட்சியோட அவங்க அந்த உத்தமமான அன்போட படிக்கும்போது அப்படியே தெள்ள தெளிவா அந்த ஒரு தெய்வீக திட்டத்தை அவங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு உண்மையான சத்தியம் ஒண்ணுக்கொண்ணு இசைவாகவும் ஒற்றுமையா இருக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கிற இசைவும் ஒற்றுமையும் தேவனுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்துதான். தேவனுடைய அன்பு, ஞானம், வல்லமை, நீதியை தான் இந்த டிவைன் பிளான் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. அப்ப இந்த ஒரு கேள்வியிலே கொடுத்திருக்கிற இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய நோக்கம் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு வசனம் கோட் பண்ணிருக்காங்க. அது ஒரு வாக்குத்தத்தமான வசனம். சத்திய ஆவி நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும். அப்ப நாம பெற்றுக்கொண்ட அந்த ஒரு ஆவியானது நம்ம அந்த ஒரு சத்தியத்தை உண்மையான இருதயத்தோட நம்ம படிக்கும்போது நம்மளை படிப்படியா வழி நடத்தி கடைசியா நம்முடைய முயற்சி எப்படியா இருக்கும்னா, முழுமையாக தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோக்கத்தை நமக்கு கொடுப்போம். அப்ப நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சத்திய ஆவியாகி அந்த பரிசுத்த ஆவியோட உதவியோட முழுமையாக இந்த ஒரு தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ள நமக்கு நமக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நாம பெற்றிருக்கிறோம். கடைசியான ஒரு கேள்வி, ஆராய்ச்சி செய்பவர்களாகிய நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கும் 2 வழிமுறைகள் என்ன அப்படின்னு. அப்ப நாம வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும்னு எண்ணம் கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பேர் கிடையாது, வெகு சிலர் தான்.
இப்படிப்பட்டு இருக்கிற நமக்கு 2 மெத்தட்ஸ் என்ன? எப்படி நம்ம வேதத்த சத்தியத்த படிக்கணும்? எப்படி நம்ம சத்தியத்த பெற்றுக்கொள்ளணும்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் முறை என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவ அமைப்புகள்லயும் போயிட்டு, டா ஒரு டினாமினேஷன்ஸ்லயும் போயிட்டு, அங்க எது உண்மையான சத்தியம்? என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம உற்று ஆராய்ச்சி பார்த்து, அதுல நலமான ஒண்ண பற்றிக்கொள்றது. இப்ப இது என்ன சொல்லியிருக்கிறாங்க சகோதரர் வந்து ஒரு எல்லையில்லா முயற்சி. ஏன்னா எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருவோம், நன்மைக்கு பதிலா தீமைய கூட நம்ம சூஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு சத்தியமானது நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கிறதுனால, இப்ப நாம இன்னொரு முறை என்ன முறை அப்படின்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு சத்தியத்துல தாழ்மையோடு, எளிமையோடு அத புரிஞ்சுகிட்டு, அந்த வெளிச்சத்தோட நம்ம முன்னேறி சென்னோம் அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தபடி வெளிச்சமானது எப்படி இருக்குன்னா, அதிக பிரகாசமா இருக்கு. அப்ப நம்ம அந்த வெளிச்சத்தோடு இசைவா ஓடிட்டோம் அப்படின்னா, முழுமையான சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம் அப்படின்றது. அப்ப அதுதான் இன்னொரு ஒரு மெத்தடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு 3 கேள்விகள் நான் புரிஞ்சுகிட்டது. தேங்க் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர், என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா பிரதர்? எஸ் சிஸ்டர். ஓகே. கேள்வி 7 பார்க்கலாம். கண்டினியூ பண்ணி. What is the common failing of the present and all times with respect to accepting certain doctrines, and what should be the test of all religious teachings and teachers அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல சில குறிப்பிட்ட போதனைகளை ஏற்றுக்கொள்வது பொறுத்தவரையில் இப்பொழுது எப்பொழுதும் ஏற்படும் பொதுவான தவறு என்ன? மேலும் அனைத்து மத போதகங்கள் வந்து போதகர்களுக்கான சோதனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பதில் வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மத போதகர்கள் வந்து காமனா எதுல ஃபெயில் ஆகுறாங்க, நார்மலா எதுல தப்பு பண்றாங்கன்னா, மனுஷனுடைய போதனைகளை கேட்டு பாரம்பரியமா அந்த போதனைகளை நம்பி வர்றதன் மூலமா அவங்க வந்து தியாலஜிஸ்ட்ல இருந்து எல்லா போதகங்களுமே தவறு இழைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 2வது கேள்வியில வந்து அப்ப அவங்களுடைய சோதனை என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க சரியான சத்தியத்தை கண்டுபிடிச்சு வரணும் அப்படிதான், அதுதான் அவங்களுடைய சோதனையா இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு நம்ம அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பிரதர். என்ன அப்படின்னா, சத்தியத்தை தேடுகிறவர்கள் பேருள்ள தண்ணீர்களாகிய மனித பாரம்பரியங்களை விட்டுவிட்டு சத்திய நீரூற்றாகிய தேவனுடைய வசனத்தை தங்கள் பாத்திரங்களில் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுதான். அப்போ அந்த சேருள்ள தண்ணியில இருந்து நம்ம வந்து பிரிந்து எப்ப நம்ம சத்திய நீரூற்றுக்குள்ள நம்ம கலந்து தேவனுடைய வார்த்தைகளை உண்மையா முழுமையா புரிஞ்சுக்கிறோமோ, அதுதான் வந்து போதகர்களுக்குரிய சோதனையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 8வது கேள்வி. What is the method of Bible study pursued in our textbook, The Plan of Ages, and why is careful and orderly study of this work essential for the thorough understanding of present truth? அப்ப யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்ற நம்முடைய பாட புத்தகத்தில் தொடரப்பட்ட வேத ஆராய்ச்சியின் முறைமை என்ன? மேலும் ஏற்றகால சத்தியத்தின் முழுமையான ஒரு புரிதலுக்கு இவ்வேலையின் மீது கவனமாக மற்றும் முறையான ஆராய்ச்சி முக்கியமா இருப்பது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ மெத்தட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மெத்தட், அந்த முறைமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப எளிமையான முறைமையில தான் நம்ம வந்து பைபிள் படிக்கும் போது தாராளமா புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மெத்தட் வந்து ஆழ்ந்து படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம் வந்து இசைவா ஒன்றுக்கொன்று எஸ்டர் சொன்ன மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டறிய முடியும். அது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ வை கேர்ஃபுல் ஸ்டடி இஸ் நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு நமக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி நம்ம வந்து கவனமா அதை வந்து படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, மேலோட்டமா நம்ம படிச்சோம்னா தேவனுடைய வார்த்தைகள்ல வந்து எந்த ஒரு ஞானத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஒரு நார்மலான நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கோ, ஒரு ஸ்கூல் படிக்கிறதுக்கோ, காலேஜ் படிக்கிறதுக்குமே நமக்கு வந்து அவ்வளோ கவனங்களும் எவ்வளவு காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. நேரம், நம்முடைய எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம அதை படிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து 2 மடங்கு அதிகமான கவனத்தை கொடுத்து படிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது 9வது கேள்வி. வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ராஃபசிஸ் கண்டெய்ன்ட் இன் தி ஸ்கிரிப்சர்? வேத வாக்கியங்களில் காணப்படும் தீர்க்க தரிசனங்களின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம பதில் சொல்லணும்னா, எதுக்காக நமக்கு தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களை நம்ம வந்து
எதிர்காலத்துக்காக தேவன் நமக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாது, அதுக்காக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தவறா நினைக்க கூடாது. அந்த ஆவலை போக்குறதுக்காக, திருப்திப்படுத்துறதுக்காக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்காருன்னு நம்ம நினைக்க கூடாது. மாறாக தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிதாவின் திட்டத்தோடு ஒருங்கிணைந்து அது ஒரு விஷனை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்ப அவரோட திட்டத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அந்த காட்ஸ் விஷன்ல நம்ம வந்து நம்மளால கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப காட்ஸ் விஷன் ஆஃப் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை வந்து நம்மளால பார்க்க முடியும். அந்த கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது மனுக்குலத்தை நம்ம அதிகமான ஒரு புரிதலுக்குள்ள போவோன்றதுக்காக தான் நமக்கு தீர்க்க தரிசனங்கள் முன்கூட்டியே தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதே மாதிரியே தீர்க்க தரிசன வசனங்களை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னும் நமக்கு வந்து அதிக கவனத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் தேவனுடைய கரத்துல வந்து கனமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜாக்கிரதையா அதை கவனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். என்னுடைய கேள்விகள் வந்து 10லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் உலக ஜனங்களை ஆதாமின் பாவத்துல வந்த அந்த சாபங்களை மீட்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதை புரியாம அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம அந்த மிஷினரிமார்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க பெயர் சபைகள் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, தவறான எண்ணம் வச்சிருக்கிறாங்க. அப்போ உலகத்திற்கு சத்தியம் கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 நூற்றாண்டுகளாக அநேக அங்க சத்தியம் சொல்றேங்கிறாங்க. ஆனா அங்க சத்தியம் சரிவர மற்றவர்களுக்கு புரியல. இப்போ நோவா காலத்துல நடந்தது போல ஒரு உதாரணம் சொல்லலாம். அது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் சொன்னப்ப இன்னும் என்ன அது நடந்துகிட்டு தானே இருக்கு, இன்னும் அது வந்து வருகை வரலையேங்கிற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய புரிதல் வந்து எப்படி இருக்குன்னா தவறாக காணப்படுது. அவங்க இந்த தவறா காணப்பட்டதுனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த யுகத்திலேயே முழு உலகத்தையும் நம்ம மனம் திருப்ப வேண்டியது சபையினுடைய பொறுப்பு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் தோல்வி அடைந்துருச்சு போல இருக்கு அப்படின்னும் தவறாக நினைச்சுக்கிறாங்க. அப்ப தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி அவங்க புரியாத ஒரு காரியத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இந்த வால்யூம்ல நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நிறைய படிச்சு புரியறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்த பாராவில் பாத்தீங்கன்னா, இவங்க அந்த மிஷினரிமார்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஷினரி அந்த மாதர் கூட்டத்தாரு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு மிஷனரிக்கான மௌன வேண்டுகோள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியிட்டு அதுல என்ன அவங்க போடுறாங்கன்னா, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் ஒரே நாமம் அதெல்லாம் அறியாம இருக்கிற இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நாம போய் என்ன பண்ணலாம்னா சத்தியத்தை சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதிக ஜனங்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்க. நாம அவங்கள முயற்சி பண்ணி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், ஏன்னா ரட்சிக்கப்படுற வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கையாண்டுகிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பல நாடுக்கு பல தேசத்துக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை பரப்புறதற்கு பல முயற்சிகள் செய்யறாங்க. இன்னும் பெரிய அளவுல தொகை செலவிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதுக்கு பிரதர் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம கூட எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா உலக ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 142 கோடி பேர் இருக்கிறாங்க. இதுல 2 பங்கு தேவனையே சுத்தமா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க. 1 பங்கு முஸ்லீமா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, விசுவாசம் இல்லாதவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் விசுவாசம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற அந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 11 கோடியே 60 லட்சம் பேர் இருக்கிறோம். கேக்கலமா? ஓப்பனா தானே இருக்கு. இப்ப கேக்குது சிஸ்டர். ஓகே. அவங்க மெம்பர்ஷிப்பா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ ஒழிய, ஆனா உண்மையா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னா சிறுமந்தை.
கொஞ்சம் பேர் தான் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த 12வது கொஸ்டின்ல பாக்குறோம், இப்படி அவங்க கணக்கு போட்டு 142 கோடி பேர் இருளில் உள்ளார்கள் அப்படின்னாலும் அதிகமா இருளில் இருக்கிறதாக தான் நம்ம பாக்குறோம். அவங்க போட்ட கணக்கு 142 கோடி பேரா இருக்கலாம். ஆனா 6000 வருடத்துக்கு முன்னாடில இருளில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளவு கோடி ஜனங்க மறிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த மிஷினரிமார் என்ன சொல்றாங்கன்னா, யாரு சத்தியத்தை கேட்காதவங்களா இருக்காங்களோ அவங்கெல்லாம் நித்திய நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்றது அப்ப 6000 வருடத்துக்கு முன்னாடி இறந்தவங்கலாம் என்ன ஆகுறது? அவங்க சத்தியமே தெரியாம இருக்காங்களே, அவங்கலாம் எந்த இதுக்கு போறது அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. அப்போ இவங்க அந்த நித்திய நரகத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு பயத்திலே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிக ஊழியம் செய்யறாங்க. ரொம்ப வைராக்கியமா ஊழியம் செய்யறாங்க. இப்படி செய்யற ஊழியம் ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா? அவங்க வாழ்க்கையில பிரகாசமா நம்பிக்கையா இருக்குமானா இருக்கிறதுக்கு இல்ல. அவங்க பயத்தோடு செய்யறாங்க. கட்டாயத்துக்கும் பயத்தோடும் செய்யறாங்க. அப்போ இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, மற்ற மதத்தினர்களின் முடிவு தவறாக வேதத்தில் சொல்லப்படல. ஆனா தேவன் அப்படி மற்ற எல்லா மதத்தினரும் சத்தியத்தை புரியாதவங்க எல்லாருமே அந்த நரகத்துக்கு போயிடுவாங்க, சித்திரவதைக்கு போயிடுவாங்கன்னு வேதம் சொல்லல. உலகத்தில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம மரித்து கொண்டிருக்கும் போது எல்லா தேசங்களிலும் இருக்கிற மாபெரும் ஜனக்கூட்டமாகிய 100 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம்னு சொல்றாங்களே, இப்போ எவ்வளவு பேரு சத்தியத்தை அறியாதவங்களுக்கு அப்போ நரகத்துக்கு போயிடுவாங்களா? அப்போ இது தவறான ஒரு கொள்கையாக அங்க இருக்கு. இவங்க வேதாகமத்தில இருக்கிற பிரகாசமான விஷயங்களை புரிந்து கொள்ளாத வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தவறான ஒரு போதகத்துக்குள்ள வழி நடத்தப்படுறாங்க அப்படின்னு தான் இந்த பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சுச்சு. தேங்க்யூ. My question 32. How has the word of God through the prophet Isaiah foretold the very condition of Christ and its remedy? Yes. Isaiah was given the one of the remedy for us. What exactly? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம், எல்லாரும் பிளைண்ட்னஸ்ல இருக்காரு, யாரும் ட்ரூத்ல இல்ல அப்படிதான் படிச்சிட்டோம். சோ அதுக்கு ஐசையா என்ன சொன்னாரு, அது ரெமெடி என்ன சொன்னாரு? நீங்க எப்படியா ஃபெயில் ஆயினா வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்சர் படிக்காம we are not ready to come to the truth na, obviously it will go to the Gentiles. World completely in the gross darkness, but some are going to be have this light, those are accepting. ஸோ அது அங்கே ஜென்டைல்ஸுக்கு போகுது அப்படிதான் அவங்களோட சொன்னா ரெமெடி இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, how have the continued darkness is a misery of the world been a mystery to worldly men as well as to the church. ஸோ இங்கே ஒரு கேள்வி கேட்கிறாரு, டார்க்னஸ் இருட்டல் அப்படி அந்த ஒரு மெசரி வேர்ல்டுக்கு அப்படிதான் இருக்குமா, மென் அண்ட் ட்ரூக்கு அண்ட் ஆஸ் வெல் as சர்ச்சுக்கு அப்படி கேட்கிறாரு. ஸோ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, they have compared with Egypt, how they are belongs to the darkness, how they are there, and Philadelphia Journal, they have given one of the question was posed actually. அதுக்கு ரசல் பிரதர் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு, இது எப்படி இருக்காது. ஸோ when it will be moving na, then when they are having the faith on it, when they are having the light on them, when they have a faith, then the minds will be accept him and they will read about the scriptures. So when they are ready to know it, then only the light will be come upon them. It's nothing but the Gentiles, how we studied in the previous question. அதுக்கு அதுதான் அங்கே சொல்லப்பட்ட 14th questionக்கு ஆன்சர். So அடுத்து 15th question, if you see it, the 15th question, while darkness covers the earth, the gross darkness the people, what class among men is privileged
to walk in the light of truth. So darkness completely, gross darkness is completely covered the people. பட் சில பேருக்கு மட்டும்தான் டார்க்னஸ் இருக்கு. ஸோ அவங்க யாரு, எப்படி அப்படி, ஹவு தே ஆர் வாக்கிங், தேர் ஆஸ்கிங். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஐசியா 1:18 ஒரு கோட் பண்ணிட்டாரு. அதுல என்னன்னா which is going to be which God invite us to use. So scriptures not a included reason which God invite us to use it will find this a blessed bow to promise span the heavens. So bowing, we are obeying the one of that, accepting the ransom. But we know very well in the scriptures, ரெண்டு மூணு scriptures இருக்கு. Psalm 97, Psalm 119 and Proverbs 4:18 they have given. இதுல ஒன்னா பார்க்கும்போது ஒரு செயின் மாதிரி வரும். First one is going to be given that it is the one of the ransom which is going to be depend upon it. Now we know very well no one is a righteous man. So everyone has done the sin. But how we are becoming is the righteousness? Because when he was given the cloth to us, when he was given a ransom, we are wearing the cloth and we become as a righteous. ஸோ யார் அந்த நிலைமையில ரான்சம் ஈடுபலி ஏத்துட்டாங்களோ அந்த ஒரு நீதி வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால நம்ம நீதிமான்களாம் ஆயிட்டோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் மூவ் ஃப்ரம் த டார்க்னஸ் அண்ட் வி ஆர் இன் த டார்க்னஸ். பட் கம்ப்ளீட் கிராஸ்ல கம்பேர் பண்ணனா வி ஆர் ஹேவிங், but even though we have one lamp not truth. So that is the one we are carrying to avoid this gross darkness. That is how we are made it this now, because of the faith. We justified with the faith. If we have the faith, we can understand the truth and we can make it we can move in the lamp and we can move in the light with our feet wherever we will go. That is the one Psalm 119 they are quoting. It is the one of the light for us feet. Wherever we go, we can have that light and we can walk it. So கடைசி காலத்துல இருக்கிற பாதங்களுக்கு அவங்க தான் வெளிச்சம். ஸோ அவங்க கொடுத்த நீதி வஸ்திரம் நம்ம போட்டுட்டு we are become as a righteous, so that we have to carry the truth. Oh brother, thank you brother. 16வது கேள்விக்கு நம்ம பாக்குறோம். விசுவாசத்தினால நீதிமானாக ஆக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்க அப்படிங்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் சத்தியத்தின் மேல ஈடுபாடு இல்லாமலாகவும் இருந்துகிட்டு இதெல்லாம் அப்புறம் நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. அவங்க கள்ள உபதேசங்களினாலும் தவறான போதனைகளினாலும் உலக பிரகாரமாக இருந்துகிட்டு அந்த அதிகமான பிரகாசத்துல நடக்காம அந்த இருட்டிலேயே நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் அவங்கள அந்த இருளிலேயே இருக்கும்படியாக அனுமதிக்கிறாருன்னு பாக்குறோம். 17வது கொஸ்டினுக்கு, சபையை சத்தியத்துல வழி நடத்துறதுக்கு பரிசுத்தாவி ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு பாக்குறோம். ஒருத்தர்கிட்ட பரிசுத்தாவி இருந்தாதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களிலும் இருந்து நமக்கு தேவையான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வெளிச்சத்தின் மூலமா தான் நம்ம ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தையும் தெளிவான அறிவும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல எழுதியிருக்கிற வார்த்தைகளை தவிர நம்ம வெளியே எங்க தேடினாலும் இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பாக்குறோம். 18வது கேள்விக்கு, இப்ப இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இது எப்பவுமே இப்படிப்பட்ட நிலையிலே இருக்காது அப்படின்னு பாக்குறோம். எல்லாருக்குமே வெளிச்சம் கிடைக்கும். இப்பவே சபை விடியற்கால வெளிச்சத்துலதான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆனா ராக்காலமும் வரும், விடியற்காலமும் வரும், ராக்காலமும் வரும் அப்படிங்கிற நம்மளுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ நம்ம விடியற்கால வெளிச்சத்துல இருக்கிறோம். ஆனாலும் ராக்காலம் ஒண்ணு வரும்போது நம்மளுக்கு சத்தியமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்குதான் ஏசாயா அதிகாரத்துல கேட்க மனதுள்ளவன் திரும்பி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. எப்ப வந்தாலும் அந்த வாசல் திறந்திருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த அப்படிங்கிற அந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்குது. 1000 வருஷம் அரசாட்சியில மறைவா இருக்கிற எல்லாமே வெளியரங்கமாகும். அப்ப சத்தியம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். சத்தியம் புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சுக்குவாங்க.
தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவருடைய கனம், மகிமை, அழியாமை, நித்திய ஜீவன் போன்ற எல்லா காரியத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருடைய இருதயங்களில் இருக்கும் யோசனைகள் எல்லாம் அப்ப வெளிப்படுத்தப்படும். அப்ப முழு உலகமும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை உதிக்க பண்ணுவார். அவர் தீமையான அந்த துர்நாற்றமாகிய பாவம், துர்குணம், பொல்லாப்பு போன்ற தீய காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நல்ல உடல்நலம், ஜீவன், சமாதானம் போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான். கார்த்திக் பிரதர். எஸ் மேம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து முற்காலத்தில் கொடுக்கப்பட்ட தெய்வீக வாக்குத்தத்தங்கள் தன்மை என்னவாக இருந்தது, மேலும் நீதிமானின் பாதையில் எவ்வாறு அறிவானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு முற்காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அன்று தேவன் ஆபிரகாம கொடுத்த வாக்குத்தத்தங்களை அப்ப அந்த டைம் பீரியட்ல நம்ம அதை பார்க்கும்போது அது ஒரு விடியற் காலத்துல உள்ள ஒரு சூரிய வெளிச்சமாக தான் இருந்துச்சு. அதை நம்ம அப்போதைக்கு நம்ம ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்தது அவருடைய முதல் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த அவங்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு தேவனுடைய தேவ அறிவானது கம்மியா இருந்துச்சு. அப்புறமா மேலும் நீதிமன்ற பாதைகள் அறிவானது அதாவது விடியற் காலத்தில் உள்ள சூரியனை நடுப்பகலில் உள்ள சூரிய வெளிச்சத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரிதான் நீதிமன்றங்களோட அறிவும் நாளுக்கு நாள் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தேவன் அவங்களோட வெளிச்சத்தை உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தேவனை அறிவிக்கணும் என்ற ஒரு திட்டத்துக்காகவே அப்படி தேவன் இப்படி ஒரு டைம் பீரியட் தேவன் வச்சாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க அப்படி அவங்க பண்றதால இஸ்ரவேலருக்கு இன்னும் அது இன்னும் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க தெரியாமலே அவங்க இன்னும் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தேவனுடைய முதல் வருகையில கொண்டு வரப்பட்ட வெளிச்சம் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேவனுடைய வருகையில வெளிச்சம் என்னன்னா அவருடைய ரான்சம் மற்றும் உயிர்த்தெழுதல். இந்த விஷயத்த தேவனை ஸ்டார்டிங்லேயே அவங்க இஸ்ரவேலுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை அவங்க அந்த சத்தியத்தை அவங்க கேட்டு அதை கேட்டு அதை புரிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு அந்த டைம்ல போதுமான அவங்களுக்கு அந்த சத்திய அறிவும் இல்லை. அதே மாதிரி அப்போதைக்கு தேவன் அது முழுசா சொல்லியிருந்தாலும் அதை அவங்க அதை கேட்டாலும் அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட அதை கம்பேர் பண்ணும்போது டேம்ல ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த டேம் ஃபுல்லா நம்ம ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் இஷ்யூவா மாறும். ஸோ நமக்கு நம்மளோட நாலேஜ் பிளஸ் அந்த டைம் பீரியட் தகுந்த மாதிரி தேவன் ஒவ்வொரு கால்வாயை தேவன் திறந்து விட்டு அந்த முழு சத்தியத்தையும் உலக மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தேவன் சத்தியம் நமக்கு இப்போ உள்ள நம்மளோட கரண்ட் ஜெனரேஷன் தேவன் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நித்திரை அடைந்த பின்னர் சபையினோட தன்மை எப்படி இருந்துச்சு, மேலும் போப் மார்க்கம் எப்படி அது வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் முற்றிலுமா அவங்க தேவனோட சத்தியத்தை அப்படியே அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியின் மூலமா தான் மக்களுக்கு அவங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க. ஆனா அப்போஸ்தலர் மரித்த பின்பு அது அப்படி என்ன ஆகுதுன்னா அந்த சத்தியத்தை யாரு சொல்றாங்களோ லைக் நம்ம ஒரு போப் மார்க்கம் அப்போதைக்கு அவங்க ஒரு டூல் ஆஃப் த அவங்க ஒரு டூல் ஆஃப் த ஒரு டிஸ்க்ளோசர் தான் இருந்தாங்க.
வந்து மக்கள் வந்து அவங்களே வந்து ஒரு சத்தியத்தை அவங்க தள்ளி வச்சுட்டு அந்த சத்தியத்தை சொல்ற ஒரு ஒரு சாதாரண மனுஷனை வந்து அவங்க வந்து ஒரு 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 தெய்வத்துக்கு நிகரா வந்து அவங்க வந்து ஒரு இது பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட வார்த்தைகள் வந்து அவங்க வந்து பிளைண்டாவே அவங்க வந்து நம்பிக்கை வச்சு அதுதான் வந்து உண்மையான சத்தியம், அவங்க பேசுறதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போப்பு மார்க்கத்தை வந்து தவறான பாதையில அதை வந்து வழிநடத்த வந்து ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இதான் மாதிரி என்னோட புரிதல் மற்றும் கருத்து. தேங்க்யூ பென் சிஸ்டர்ஸ். பிரதர் கேக்குதுங்களா? பிரதர் ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே பிரதர், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து 22 கொஸ்டின்ஸ்ல வந்து ரிஃபார்மேஷன் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ். அதாவது ரிஃபார்மேஷன் அப்படின்னும் போது நம்ம மெயினா யாரை பார்க்க போறோம்னா போப்புமார்கள் வந்து பிரதர் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தேவனுக்கு வந்து நிகரா வந்து தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு தேவன் சொன்ன விஷயத்த பண்ணாம, தேவன் சொன்ன சத்தியத்தை அவங்க வந்து மக்களுக்கு சொல்லாம, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பல காரியங்களை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நடைமுறையில கொண்டு வந்தாங்க. ஸோ இது உண்மையான சத்தியம் வந்து போதிக்கப்படலை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவங்களுக்கு பல முறையில வந்து பல மெத்தட்ல வந்து அவங்களுக்கு சொல்லி இது பண்ணாலும், பட் அதை வந்து அவங்க சரியா திருந்தலை. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சனையை, இந்த ஒரு விஷயத்த வந்து சீர்திருத்தம் என்ற ஒரு விஷயத்த இங்க தேவன் கொண்டு வர்றார். அது யார் மூலமா கொண்டு வர்றாரு அப்படின்னா புரோட்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா கொண்டு வராங்க. ஸோ அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒரு அதாவது தேவன் சொல்லாத விஷயத்த, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவங்க செய்யற காரியங்களை அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து சரி செய்யறாங்க. அந்த ஒரு சீர்திருத்தம் அங்க வந்து நடக்குது. ஸோ இந்த புரோட்டஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப வந்து லூத்தர், அப்புறம் ஸ்விங்லி, மெல்லிங்டோன், வில்லிங்ஸ், நாக்ஸ் போன்ற பல பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க மூலமா அநேக காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யப்பட்டது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 95 காரியங்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யப்பட்டது. ஆனாலும் இந்த புரோட்டஸ்டன்ஸ் மூலியமா பல காரியங்கள் சரி செய்யப்பட்டாலும் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அவங்க பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 95 காரியங்கள் வந்து நாங்க பண்ணிட்டோம், மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவை வந்து நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மேட்டின்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு உண்மையான சத்தியத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க என்ன நடைமுறைக்கு கொண்டு வரணுமோ அதை அங்கேயே விட்டுட்டாங்க. அதனால போப்புமார்கள் என்ன பண்ணாங்களோ அதே ஒரு மிஸ்டேக்கை இவங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதே விஷயத்த இவங்களும் பண்ண ஆரம்பிச்சதுனால நம்ம ரசல் பிரதர் என்ன பண்ணாரு, ஒரு ரிஃபார்மரா வந்து அநேக காரியங்களை வந்து இங்க விளக்குறாரு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இது ரசல் பிரதர் மூலமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கும்போது, பைபிள் எனும் வீணை மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ புரோட்டஸ்டன்ட் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, எங்களுக்கு கிடைச்சதே போதும் அந்த திருப்தியில இருந்ததுனாலதான் அவங்களால முழுமையான சத்தியத்தை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க சத்தியத்துல அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்காததுனால என்ன பண்றாங்கன்னா, அநேக பெயர் சபைகள் உண்டாகுச்சு. நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகர்கள் இந்த மாதிரி வந்து உருவாச்சு. ஸோ இதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து மக்களுக்கு சொல்லாம, ஸோ அவங்களுடைய சொந்த வார்த்தைகளை வந்து இதுல வந்து போட்டு, ஸோ அவங்கள ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது தப்பான விஷயத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த சுயாதீனத்துல வந்து அவங்க பேசி மக்களை வந்து இந்த மாதிரி வந்து உண்மையான சத்தியத்தில் இல்லாம அவங்கள கண்மூடித்தனமா அந்த இருளிலே வச்சுட்டாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு தான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்காங்க பாதி பேர். ஆனா இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இது நோவா காலத்துல நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இது ஆதிகால நிகழ்வு. இது வந்து பல பேருக்கு வந்து இன்னும் புரியாம தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆதார வசனங்கள் நிறைய இருக்கு பிரதர். 1 பேதுரு 3:15, அப்புறம் 2 தீமோத்தேயு 3:15, அப்புறம் 2 பேதுரு 1:19 இதுல எல்லாம் வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனா நமக்கு வந்து அப்படி கிடையாது பிரதர். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வந்து நமக்கு வந்து தேவன் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம ரசல் பிரதர் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம தெய்வீக திட்டத்தை வந்து எல்லாத்தையோட தெய்வீக திட்டத்தை ஒப்பிட்டு நமக்கு பல காரியங்களை வந்து தெளிவா நமக்கு விளக்கி இந்த சத்தியத்தை முழுமை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற
வாய்க்கால்களை நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாம என்ன பண்ணோம்னா, அவங்கள போல நமக்கு கிடைச்சிருக்கிற சத்தியமே நமக்கு போதும் அப்படின்னு திருப்தி அடையாம, ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்திற்கு ஏங்கணும். எவ்வளவுதான் நம்ம வந்து படிச்சாலும் மேலும் மேலும் வந்து அந்த சத்தியத்தை படிக்கிறதுக்கான, அந்த வெளிச்சத்துக்கு தெரிஞ்சதுக்கான ஆர்வமும் நமக்கு இருக்கணும். படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, தேவனோட வார்த்தைக்கு வந்து எப்பவுமே முடிவு அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. அது வந்து நமக்கு வேணா முடிவு இருக்குமே தவிர, தேவனுடைய வார்த்தைக்கு வந்து முடிவே இல்ல. அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது, உட்கார்ந்து கொண்டிருப்பது, நின்று கொண்டிருப்பது, இப்ப நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போற வழியில கரண்டே இல்ல. ஆனா ஒரு ஒரு வெளிச்சத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல நம்மள கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகுது. ஸோ அந்த பஸ் போகும்போது அந்த வெளிச்சத்த நம்ம பார்த்த உடனே அதே இடத்துல உட்காராம நிக்காம அந்த வெளிச்சத்தை நம்ம பின்தொடர்ந்து போனா மட்டும்தான் நம்ம போக வேண்டிய பாதையும், நம்ம போக வேண்டிய பாதை நமக்கு தெரியும். நம்ம போக வேண்டிய இடத்தையும் வந்து நம்மளால ஈஸியா அடைய முடியும். அதே மாதிரிதான் நமக்கு நம்ம அதாவது நாம வந்து குருடா இருந்த சமயத்துல நமக்கு நம்ம தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை பிடிச்சு அவர் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை, அதாவது சத்திய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த வெளிச்சத்தை நாம வந்து கடைசி வேற அவரோட கையை பிடிச்சு ஓடணும். எக்ஸாம்பிள் வேர்சஸ் நிறைய வசனங்கள் இதுக்கு நம்ம ஆதார வசனமா எடுத்துக்கலாம். ஏசாயா 42:1, அப்புறம் சங்கீதம் 1 1 தென் எபிரேயர் 12 எல்லாம் வந்து இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார வேண்டாம். பரியாசக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அவங்க தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத மற்றவங்களை இது பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உட்கார வேண்டிய இடத்துல உட்காராம பாவிகள் நின்ற இடத்தில் நிற்க வேண்டாம். ஸோ பாவிகள் வந்து பாத்தீங்கன்னா பல பாவங்களை செஞ்சுட்டு, பல தப்புகளை வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாம நிற்க வேண்டாம். நாம் அதாவது நாம எங்க இருக்கணும்னா, அதாவது சத்திய வெளிச்சம் அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நிக்கணும். சோ நாம என்ன பண்ணணும்னா, நமக்கு கொடுத்த, நமக்கு நியமித்த பாதையில நாம ஒரு நாளும் உட்காராம, நிற்காம, சோர்ந்து போகாம அந்த சத்திய வெளிச்சத்தின் பாதையில நம்ம தேவனுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில ஓடணும். சோ அந்த மாபெரும் பரிசை பெற நம்ம காலங்காலமா ஓடணும். நம்ம முடிவு இருக்கிற வரைக்கும். இதுதான் பிரதர் என்னோட. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. சார், நமக்கு இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா 25 27, 25, 26, 27. நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது, பூர்ண அறிவை பெற்றுக்கொள்வது கடந்த காலத்திற்குரிய காரியமாகிறாமல் எதிர்காலத்திற்குரிய காரியம் என்று நாம் விசுவாசிப்போமானால், தற்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்த நம்முடைய முழு சத்திய அறிவிக்கும் நாம் ஏன் அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறத கேள்வி. புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம பூர்ணமான அறிவு வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது வந்து கடந்த காலத்துக்குரியது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம வரக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இது நம்ம இதை நம்ம வந்து நம்ம நம்புறோம் அப்படின்னா அந்த உண்மை வந்து இதை வந்து நம்பல அப்படின்னா அந்த உண்மை புரியாது. நம்பினாதான் அந்த உண்மை வந்து என்னங்கிறது நமக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, தற்காலம் வருங்கால சத்திய அறிவை நாம் பெறுவதற்கு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதுறதுக்கு நாம் போக வேண்டியது உண்மைதான். அப்போ அவங்க எழுதுற காரியங்கள் வந்து பார்க்கணுங்கிறது உண்மைதான். ஆனா வந்து அவங்க எழுதுக்கு நம்மளை விட அவங்க அதிகமா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவ யுகம் முழுவதும் சபைக்கு வந்து தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட சத்தியங்கள் இன்னும் வெளிப்பட வேண்டிய சத்தியங்களையும் தெரிவிக்க அவர்களை ஊக்குவித்தார். அப்போ அவங்களுக்கு வந்து எதற்காக வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து உபயோகித்து அவங்க எழுதியிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சித்தத்தின் நோக்கத்தை கூறுகிறபடி இந்த கிறிஸ்தவ யுகத்தில் வந்து விசுவாசிகள் மட்டுமல்ல வடிவமைக்கப்பட்டதான பரம அழைப்பின் ரகசியத்தையும் புரிந்து கொள்வதற்கு வண்ணம் அவருடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டுள்ளது. அப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு அது புரியணுங்கிற வண்ணமாக தேவன் வந்து அவங்களை வந்து கருவியா பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம கொஸ்டின் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சபை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்களித்திருந்தாலும்
இன்னும் சத்தியமானது எவ்விதத்தில் வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தின்படி நம்ம பார்க்கும்போது சபை வந்து சகல சத்தியத்திலும் வழிநடத்தப்பட வேணும் அப்படின்னா அது உடனே நடந்துராது. அது வந்து கிராஜுவலா படிப்படியா போகுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அது வந்து அப்போஸ்தலர் காலத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சபையானது வந்து போப்பு மார்க்கத்தால் தவறான கள்ள போதல் வந்து கரைப்படாது இருந்தாலும் இப்போது தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆதி சபை அறிந்திருக்கும் என நாம் அனுமானிக்க முடியாது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம் பசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினார் போல அதே ஆவினால் அப்போஸ்தலர்கள் எழுதி இருந்தாலும் அவருக்குள்ள தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வந்து தெய்வ திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கல. அப்போ சுவிசேஷமானது புரஜாதிகளுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது பவுலை தவிர பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் அதை குறித்து கலக்கம் இருந்ததுடன் அதை பற்றி அறிவில்லாததற்கு இதுவும் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ சில பவுல் வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் சத்தியங்களையும் தேவனுடைய கடந்த கால வழிநடத்தலையும் தனக்கு நேரடியாக வெளிப்படுத்தல்களையும் நன்கு அறிந்திருந்ததால் அப்போ சில பவுல் வந்து அப்போ சில பேதுரு வந்து நிச்சயமற்ற தன்மையுடைய இருந்தார். அப்போ சில பவுல் வந்து விஷயத்துல வந்து உறுதியா இருந்தார். அதே போல வந்து நாமளும் வந்து இந்த விஷயத்துல உறுதியா இருக்கோங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அப்போ சில பவுலின் தரிசனம் மற்றும் வெளிப்பாடுகளானது மற்ற அப்போ சிலருக்கும் பொதுவான சபைக்கும் அறிவிக்கப்பட அனுமதிக்கப்படாது இருந்த போதிலும் அதற்குரிய விசேஷத்த முக்கியத்துவம் என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்ற எந்த அப்போஸ்தலரை விட அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து அபரிதமாக தேவனுடைய வெளிப்பாடுகள் வந்து இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவன் வந்து இது மற்ற அப்போஸ்தலருக்கும் அக்காலத்திலே தெரிவிக்கப்படக்கூடாது என்று அந்த தேவ உத்தரவு வந்து அவருக்கு பிறந்திருந்து அவர் வந்து வெளிப்படுத்தல அப்படின்னாலும் ஆனா அது சபைக்கு வந்து பிரயோஜனமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரயோஜனமா இருந்திருக்கு, தேவன் வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற நோய்களை பற்றிய தெய்வீக ரகசியங்களையும் எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களையும் முழுவதும் அறிந்தவராக இருந்ததுனால இந்த ஆழ்ந்த கருத்துள்ள அந்த வல்லமையும் அந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் பரிசுத்த ஆவின் உதவியோடு இந்த வழிநடத்துவதோடு நம்ம ஆதி கால சபையை விட வந்து நாம வந்து அதை அதிகமா அறிந்து கொள்ள வந்து இந்த பரிசுத்த ஆவி வந்து தேவன் நம்ம கொடுத்து புரிய வச்சுக்கணும் நம்ம போகணும். தேவன் புரிதலா இருக்கு. தேங்க்யூ பர்சன் சிஸ்டர்ஸ். எனக்கு 28வது கொஸ்டின், வெளிப்படுத்தும் விசேஷம் எவ்வாறு உறுதி பண்ணப்பட்டிருக்கு என்று கேட்டுக்கிறாங்க. இது கிறிஸ்துவின் பின் 96ல் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை. இந்த புத்தகத்தை அப்போஸ்தலர் யோவான் தான் இந்த புத்தகத்தை எழுதினாரு. அது இந்த கால சபைக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியாக வருங்கால விசுவாச வீட்டாருக்காக ஏற்றகால ஆவுக்குரிய ஆகாரமா இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த இதான் இது. அடுத்தது 29வது கொஸ்டின், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாக்கு தத்துவம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு சபைக்கு எதிர்கால பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. இந்த சீர்திருத்த காலம் அப்போஸ்தலர் மார்ட்டின் லூத்தர் எவ்வாறு இந்த போப்பு மார்க்கம் இது போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்து அமைப்பு என்று அவர் உறுதிப்படுத்துகிறாரு. தேவன் தான் இந்த சபைக்கு படிக்க சத்தியத்தை வெளிப்படுத்தினாரு. முன்னே இருந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் சத்திய வெளிச்சம் அதிகமா இருக்குது என்று அதிகமா கிடைச்சிட்டு வருது என்று நம்ம பார்க்கோம். ஸோ இதுதான் என்னோட புரிதலா இருக்குது. தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இம்மட்டுமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 இல்லைங்களா, அதுல முதல் அத்தியாயம் நம்ம ரொம்ப அழகான ஒரு முறையில் பிரெயின் ஸ்டடி முறையில் படித்து அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இப்போ இத்தனை சகோதர சகோதரிகளாக இல்லைங்களா ஒரு 10 பேர் சேர்ந்து அதை பகிர்ந்து அருமையாக ஒரு சாப்டரே முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை இன்னைக்கு நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம படித்ததை பார்த்தோம் இல்லைங்களா. இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்னா
ஒன்று ஒன்றா விளக்கமாக அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி நிறையா படித்தோம். ஸோ இதனுடைய ரெக்கார்டு கூட உங்களுக்கு வரதுனால அந்த ரெக்கார்டை நீங்கள் ஒரு தடவை ஒருவேளை யாரும் கவனிக்காமல் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை கவனிச்சிங்கன்னா இந்த முதல் சாப்டர் நமக்கு தரவாயிடும் இல்லைங்களா? வால்யூம் ஸ்டடியில் முதல் சாப்டர் நமக்கு தரவாயிடும். ஸோ தேவன் வந்து நமக்கு ரொம்ப அருமையான ஒரு முறையில் இந்த ஒரு மெத்தடில் படிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்கு நல்ல அப்படியே ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் சாப்டர். சரிங்களா? செகண்ட் சாப்டரில் நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்னும் ஞானமான காரியம் சொல்கிறதாக அங்கே பார்க்குறோம். அதிக ஞானத்தோடு தேவனை பற்றி நாம் புரிந்து கொள்வது நமக்கு தெரியும். எல்லாம் தேவன் எப்படி என்ன எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த வால்யூமில் நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் அதில் பங்கு பெறும்போது எல்லாருமே அது படித்தது போல ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞானம் வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த காரியம்